உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய அந்த சித்தி வளாகம் இருக்கின்ற இடம் எதுன்னு நமக்கு நல்லா தெரியும். வடலூர் அப்படின்னு சொல்லிடுவோம். வடலூர் எந்த ஊரில் இருக்குது? வடலூர் இருக்கிற மாவட்டம் எது அப்படின்னா கடலூர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். கடலூர் எப்படிப்பட்ட மாவட்டங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள் அடிக்கடி வர்ற இடம் எதுனா கடலூர் தான். புயலாகட்டும், மழை வெள்ளமாகட்டும், சுனாமி ஆகட்டும், இயற்கை சீற்றங்கள் எல்லாம் தாக்குகின்ற ஒரு இடம் கடலூர். அந்த ஊரில் தான் நம்முடைய வள்ளல் பெருமான் கடல் ஊர் என்று சொல்கின்ற அந்த கடலூரில் வடல் ஊர் என்று தன்னுடைய சித்தி வளாகத்தை அமைத்தார். அந்த சித்தி வளாகம் இருக்கின்ற அந்த ஊருக்கு பார்வதிபுரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அப்புறம் உத்தரஞான சிதம்பரம், உத்தரஞான சித்திபுரம் அப்படின்னும் பேர் இருக்குது. ஏன்னா அந்த இடத்தில் வருகின்ற அந்த ஞானம், மனிதர்கள் தான் மிக முக்கியமானவர்கள், உயிரினங்கள் தான் மிக முக்கியமானவர்கள், அதை தவிர வேறு அடையாளங்கள் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை, அந்த ஞானத்தை பெறுகின்ற இடம். அதனால தான் அதுக்கு சித்தி வளாகம், ஞான சிதம்பரம், சித்திபுரம் அப்படின்லாம் பேர் இருக்குது. நம்முடைய வள்ளல் பெருமான் 3 கட்டளைகளை அல்லது 3 வேண்டுகோளை அல்லது 3 தத்துவங்களை நமக்கு கொடுக்கிறார். பொதுவாக 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி நம்முடைய வள்ளல் பெருமானுடையது 3 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கலாம். அது என்னங்கிறத பார்க்கலாம். அதை தவிர அருட்பெரும் சோதி அகவல் அப்படிங்கிற அந்த பகுதியிலேருந்து தான் இன்றைக்கி பாடலை பார்க்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமான அகவல் அது. ஏன்னா அந்த அருட்பெரும் சோதி அகவல்ங்கிறது முற்ற முழுக்க வள்ளல் பெருமானுடைய பிழிவு அப்படின்னு சொல்லலாம். அவர் எதை தத்துவமாக வைத்திருந்தார், எதற்காக வாழ்ந்தார், எதை மக்களுக்கு போதித்தார், எந்த தத்துவத்தை தன்னுடைய இயல்பாகவே வைத்திருந்தார் அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த அருட்பெரும் சோதி அகவல் அப்படிங்கிறது. கொஞ்சம் பார்க்கலாமா? அது மிகவும் ஆணித்தரமான உச்சபட்ச ஞானத்தோடு மிக தெளிவாக, மிக துணிவாக நம்முடைய வள்ளல் பெருமானின் குரல் இந்த அருட்பெரும் சோதி அகவலில் ஓங்கி ஒலிக்கிறது. ஆச்சரியமான பாடல்கள் பாருங்களேன். சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும் சோதி, சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெரும் சோதி, சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் சோதி, பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுர வகுத்த அருட்பெரும் சோதி. 3 கட்டளைன்னு சொன்னோம்ல, அது என்ன தெரியுமா? நயமுடன் வாழ்க, பேரருள் புரிக, இதமுடன் இயங்குக அப்படிங்கிறார். அந்த அத்தனையும் சேர்ந்தது தான் இந்த அருட்பெரும் சோதி அகவல்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தவிர பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அப்படின்னு சமத்துவ குரலாக 2 பேரும் சமம் என்பதை சொல்லுகின்ற ஒரு குரலாக இந்த அருட்பெரும் சோதி அகவல் இருக்குது. ஆணுக்குள் பெண்ணின் சக்தியும் இருக்கிறது, பெண்ணுக்குள் ஆணின் சக்தியும் இருக்கிறது, 2ம் பிரிக்க முடியாதவை அப்படின்னு சொல்லுகின்ற அந்த தெளிவை தருகின்ற அகவலாக இது இருக்கிறது. அதை தவிர சாதி மதம் இப்படியான சழக்குகளை கேள்வி கேட்கின்ற பகுதியாகவும் இந்த அகவல் இருக்குது. சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும் சோதி. கரெக்டு தானேங்க? சாதி சமயம் மதம் எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தானே. ஆனால் சோதிங்கிறது இயற்கையாக உருவானது, அதுதான் சுயம்பு. மீறி எல்லாமே மனிதர்களுடைய கற்பனை வளத்துக்கேற்றாற் போல் கட்டமைக்கப்பட்டது. அப்படிங்கும்போது இந்த சாதி மதம் சமயம் எல்லாவற்றையும் விட எது உண்மையான ஆதி அனாதி அப்படின்னா சோதி தானே ஆதி அனாதி. மீதி எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த சோதி என்பது, வெளிச்சம் என்பது, வெளி என்பது, ஒளி என்பது இயற்கையில் முதலாக தோற்றுவிக்கப்பட்டதே ஒளி தான் அப்படிங்கிறத தான் இதில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்படின்னா ஒவ்வொன்றாக சாதி சமயம் மதம் இதிலிருந்தெல்லாம் வெளியே வந்து அந்த சோதியில் நாம் கலக்க வேண்டும், அந்த சோதியை நமக்குள் கலக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த அருட்பெரும் சோதி அகவல் நமக்கு தருகிறது. அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்க. சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெரும் சோதி, சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய்ங்கிறாரு. ஒளிங்கிறது வெளிச்சம்ங்கிறது வேண்டாம் எனக்குன்னு யாராவது சொல்வாங்களா? இல்லை. எல்லாருக்கும் பிடித்தமான, எல்லாருக்கும் மனசுக்கு நெருக்கமான, எல்லாரும் தேடுகின்ற ஒன்று எதுனா வெளிச்சம்தான், ஒளி தான். அதனால் சமயம் கடந்தது அப்படிங்கிறது மிகச்சரியான ஒரு வார்த்தை.
எல்லாருக்கும் தேவையானது ஒளி அப்படிங்கும்போது அதில் அடையாளம் இல்லைல்ல. ஒளிக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? அதில் ஏதாவது சமய அடையாளங்களை நம்ம பூசி வைக்கிறோமா? இல்லையே. வெளிச்சம் என்பது, ஒளி என்பது அதனளவில் நிறைவானது, அதனளவில் முழுமையானது. அதில் எந்த விதமான புற அடையாளங்களும் கிடையாது. எல்லா ஒளியும் எங்கே ஒளிர்ந்தாலும் அது ஒரே வெளிச்சத்தை தான் தருகிறது அப்படிங்கிறத சமயம் கடந்த ஒளி வெளி அப்படிங்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமான சொல்லாடல் அது. சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் சோதி. இதுவும் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே மனிதர்கள் கட்டமைத்தது அப்படிங்கிறனால அது எல்லாம் பொய். மனிதர்கள் எதையெல்லாம் உருவாக்குகிறார்களோ அதையெல்லாம் அழிவுக்கு உட்பட்டவை. ஆனால் இயற்கை என்றென்றைக்கும் அழிவில்லாதது அப்படிங்கிறத வள்ளல் பெருமான் இதில் உணர்ந்திருக்கார். அடுத்து என்ன சொல்றார் பாருங்க. பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுற வகுத்த அருட்பெரும் சோதி. இதுதான் நிறைவு, உச்சம்னு சொல்லலாம். பெண்ணுக்குள் ஆணுண்டு, ஆணுக்குள் பெண்ணுண்டு என்றால் ஆன்மீகம், வாழ்வியல் எல்லாவற்றிலும் 2 பேருக்கும் சரிசமமான பங்கு இருக்கிறது, சமத்துவம் இருக்கிறது என்று மிகச் சமீபத்தில் 200 ஆண்டுகளுக்கு முன் ஒலித்த ஒரு ஞான குரல், ஒரு ஞானியின் குரல், நம்முடைய வள்ளல் பெருமானுடைய குரல் என்பதனால் இந்த சமத்துவத்தை உறக்கச் சொன்ன 19ஆம் நூற்றாண்டில் உறக்கச் சொன்ன ஒரு ஆன்மீக ஞானி, ஆன்மீக பேரொளி நம்முடைய வள்ளல் பெருமான். எனவே இந்த சமத்துவத்தை நாம் அத்தனை பேரும் உணர்ந்து மற்றவர்களுக்கும் உணர்த்தினால் அதுதான் மிகப்பெரிய அருட்பெரும் சோதி அகவலாக இருக்க முடியும். அகவலை பாராயணம் செய்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.